வணக்கம் நண்பர்களே. நாம் இப்பொழுது ஆண்டாள் எழுதிய திருப்பாவையை பற்றி பார்க்கலாம். திருப்பாவை 12 வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் பாடிய நூலாகும். இது 30 பாடல்களால் ஆனது. வைணவ பக்தி நூல்களின் தொகுப்பான 4000 திவ்ய பிரபந்தத்தின் 473 தொடக்கம் 503 வரையுள்ள பாடல்கள் திருப்பாவை பாடல்களாகும். அடுத்து இந்த பாடலை பத்தி பார்க்கலாமா? பாடல் 1. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகந்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேளோர் எம்பாவாய். இதன் விளக்கம் என்னன்னு பார்த்திடலாமா? அழகிய அணிகலன்களை அணிந்த கன்னியரே, சிறப்புமிக்க ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வமிக்க சிறுமிகளே, மார்கழியில் முழுநிலா ஒளி வீசும் நல்ல நாளிது. இன்று நாம் நீராட கிளம்புவோம். கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன், அழகிய கண்களை உடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும், கரிய நிறத்தவனும், சிறந்த கண்களை உடையவனும், சூரியனைப் போல் பிரகாசமான முகத்துணையுடையவனும், நாராயணனின் அம்சமான கண்ணபிரான் நமக்கு அருள் தர காத்திருக்கிறான். அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும். விளக்கம்: இந்த பாசுரத்தை ஆண்டாள் வைகுண்டத்தை மனதில் கொண்டு பாடுகிறாள். அதனால்தான் நாராயணனே பறை தருவான் என்கிறாள். 108 திருப்பதிகளில் 106 பூமியில் காணலாம். 108வது திருப்பதியான வைகுண்டத்தில் தான் நாராயணன் வசிக்கிறார். நாம் செய்யும் புண்ணியத்தை பொறுத்தே இந்த திருப்பதியை அடைய முடியும். இந்த பாடலை பக்தியுடன் படித்து தர்ம செயல்களை மட்டுமே செய்து வந்தால் நாமும் வைகுண்டத்தை அடைந்து பரந்தாமனுடன் கலந்து விடுவோம். நன்றி, வணக்கம்.